வெல்கம் யூடியூப் லேர்னர்ஸ். இது உங்கள் கற்போம் வெல்வோம். இன்றைக்கி நம்ம நியூ டாபிக் பார்க்க போகிறோம். டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்க பைனரி ட்ரீ. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். பைனரி ட்ரீ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைனரி ட்ரீ இஸ் அ மோஸ்ட் வைட்லி யூஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர். பைனரி ட்ரீயை தான் ரொம்ப டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து வைடாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஈச் நோட் ஹாவ் அட்மோஸ்ட் 2 children. அட்மோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 children வரைக்கும் தான் இருக்கும். ஈச் நோட் ஹாவ் அட்மோஸ்ட், ஒவ்வொரு நோடும் 2 children வரைக்கும் தான் இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் 0 children இருக்கலாம், 1 children இருக்கலாம், 2 children இருக்கலாம். பைனரி ட்ரீ அப்படின்னா மோஸ்ட் வைட்லி யூஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் இட் ஹேவ் அட்மோஸ்ட் 2 children. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு நோட் இருக்குது. இதில் எந்த சைல்டுமே இல்லை. ஸோ ஜீரோ சைல்டு அப்படி இருக்கிறனால இது பைனரி ட்ரீ தான். இது பைனரி ட்ரீயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏங்கிற நோட் இருக்குது, ஒரே ஒரு சைல்டு இருக்குது பி. ஸோ இட்ஸ் அண்ட் பைனரி ட்ரீ. ஒரே ஒரு சைல்டு இருக்கிறனால இது வந்து பைனரி ட்ரீ. அண்ட் தென் தேர்ட் எக்ஸாம்பிள் ஏ டு பி அண்ட் தென் பி டு சி. இப்போ ஏலேருந்து எத்தனை சைல்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2. ஸோ 2 child இருக்குது. பியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு இருக்குது. ஸோ 2 children இருக்காங்க, ஒரு children இருக்காங்க. ஸோ இட்ஸ் அண்ட் பைனரி ட்ரீ. அண்ட் தென் எக்ஸாம்பிள் 4 ஏலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பி அண்ட் தென் இன்னொரு சைல்டு இருக்குது. ஸோ 2 children. சாரி, ஏலேருந்து பிக்கு ஒரு பின்னு ஒரு சைல்டு, ஏலேருந்து சின்னு ஒரு சைல்டு. ஸோ 2 child. ஸோ அதே மாதிரி பியில் பார்த்தீங்கன்னா டிங்கிற ஒரு சைல்டு இருக்குது, ஈங்கிற ஒரு சைல்டு இருக்குது. ஸோ இங்கேயும் 2 child இருக்குது. ஸோ டியிலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த சைல்டுமே இல்லை. அது மாதிரி ஈலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த சைல்டுமே இல்லை. ஸோ 0 child. சியிலேருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த சைல்டுமே இல்லை. ஸோ இதுவும் 0 child. ஸோ இட்ஸ் அ பைனரி ட்ரீ. டைப்ஸ் ஆஃப் பைனரி ட்ரீ பார்த்தீங்கன்னா 5 பைனரி ட்ரீ இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபுல் பைனரி ட்ரீ அல்லது ஸ்ட்ரிக்ட் பைனரி ட்ரீ, complete binary tree, almost complete binary tree, rooted binary tree and skew binary tree. வாங்க ஒன்று நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். Full binary tree or strict binary tree. Each node will have either 0 or 2 children. எய்தர் அப்படின்னா இது அல்லது இதுன்னு அர்த்தம். எய்தர் 0 or 2 children. ஒன்று எல்லா நோடுக்கும் 0 children, எந்த சில்ட்ரனுமே இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா அதில் வந்து 2 children இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏங்கிற ஒரு நோட் இருக்குது, பிங்கிற ஒரு சைல்டு இருக்குது, சிங்கிற ஒரு சைல்டு இருக்குது. ஸோ 2 children இருக்குது. அண்ட் தென் பி நம்ம ட்ரீ பார்த்தோம்னா சப்ட்ரேஸில் பியில் வந்து டிங்கிற ஒரு சைல்டு இருக்குது, ஈங்கிற ஒரு சைல்டு இருக்குது. ஸோ 2 children இருக்காங்க. ஸோ டியிலேருந்து எந்த சைல்டுமே போகலை, அண்ட் தென் ஈலேருந்து எந்த சைல்டுமே இல்லை. ஸோ 0 child. அண்ட் தென் ஏலேருந்து சிங்கிற ஒரு சைல்டு இருக்குது, ஏபிங்கிற ஒரு சைல்டு இருக்குது. ஸோ 2 children இருக்காங்க ஏக்கு. சியிலேருந்து பார்க்கும்போது எந்த சில்ட்ரனுமே இல்லை. ஸோ 0 children இருக்காங்க அண்ட் தென் 2 children இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஃபுல் பைனரி ட்ரீ ஆர் ஸ்ட்ரிக்ட் பைனரி ட்ரீ. இப்போ எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். ஏலேருந்து பிக்கு ஒரு சைல்டு இருக்காங்க அண்ட் தென் பியிலேருந்து ஒரு சிக்கு சைல்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கண்டிஷன் என்னது, ஒன்று 0 childஆக இருக்கணும் அல்லது 2 childஆக இருக்கணும். இப்போது ஏலேருந்து எத்தனை சைல்டு இருக்காங்க, ஒரே ஒரு சைல்டு தான் இருக்காங்க, பியிலேருந்து ஒரு சைல்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் அன் ஃபுல் பைனரி ட்ரீ. கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. Complete binary tree அப்படின்னா a binary tree where each level contains maximum number of nodes. That is, every level is completely filled of node. எவ்வளோ நோட்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஒரு நோடுக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் நோட்ஸ் வேணாலும் சைல்டு வந்து இருக்கலாம். ஆனால் லெவல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், இது ஒரு லெவல், ஏங்கிறது ஒரு லெவல், பிசி அப்படிங்கிறது வந்து ஒரு லெவல், டிஇஎஃப்ஜி அப்படிங்கிறது வந்து ஒரு லெவல். இங்கே பாருங்கள், ஏலேருந்து மொத்தம் எத்தனை சைல்டு வேணாலும் இருக்கலாம். ஸோ ஏலேருந்து ஒரு பிசி. ஸோ இது ஃபஸ்ட் லெவல், கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கு. பிசி இதான் ஒரு லெவல். ஏபிசி இது ஒரு லெவல். அண்ட் தென் பியிலேருந்து டிஇ, சியிலேருந்து எஃப்ஜி. ஸோ இந்த லெவலும் கரெக்டாக ஃபில் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் அன் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. இஃப் சப்போஸ் இப்படி இருக்குன்னு பாருங்கள்.
A B C D E F G H I. இந்த எக்ஸாம்பிள் எடுப்போம். இப்போ ஏலேருந்து பிசி, பியிலேருந்து டிஇ, இப்போ பாருங்கள் சியிலேருந்து எஃப்ஜி, டியிலேருந்து ஹெச்ஐ. இது வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் லெவல் ஃபில் ஆகிருக்கு. ஏபிசி ஃபஸ்ட் லெவல் ஃபில் ஆயிடுச்சு. செகண்ட் லெவல் பாருங்கள் டிஇஎஃப்ஜி. பியிலேருந்து 2 சைல்டு வந்துருச்சு, சியிலேருந்து 2 சைல்டு வந்துருச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக லெவல் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா டியிலேருந்து ஹெச்ஐ. ஆனால் இக்கு ஒன்றும் இல்லை, எஃப்க்கு ஒன்றும் இல்லை, ஹெச்இக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த லெவல் என்ன ஆச்சு, ஃபில் ஆகலை. ஸோ இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. All the nodes are completely filled except a leaf node, that is children have 0 child. சில்ட்ரனுக்கு வந்து 0 சைல்டு இருக்கலாம், பட் அந்த லெவல் வந்து கரெக்டாக முடிஞ்சிருக்கணும். அதான் வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. லாஸ்ட் லெவல் கேன் பி பார்ஷியலி ஃபில்டு. இட்ஸ் சிமிலர் டு ஹீப். லாஸ்ட் லெவல் வந்து பார்ஷியலாக ஃபில்லாக இருக்கலாம், பட் சிமிலர் டு ஹீப்புக்கு வந்து சிமிலராக இருக்கும். இதுதான் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். பாருங்கள் ஏபிசி. ஸோ இந்த லெவல் ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. அண்ட் தென் பி டு டி, டி டு இ. ஸோ எப்போதுமே வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீக்கு வந்து லெவல்ஸ் வந்து கரெக்டாக ஆர்டராக ஃபில் ஆகணும். இப்போது ஏக்கு அடுத்து எப்போவுமே லெஃப்ட் சைல்டு தான் வரணும், லெஃப்ட் சைல்டுக்கு அடுத்து தான் ரைட் சைல்டு வந்து ஃபில் ஆகணும். ஒரு நோடு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைல்டு வந்து ஃபில் ஆகணும், அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ரைட் சைல்டு வந்து ஃபில் ஆகணும். இந்த மாதிரி ஆர்டர்லேயே வந்து போகணும். இப்போ நெக்ஸ்ட் அதோட சைல்டு வரும்போது ஃபஸ்ட்டு இங்கே லெஃப்ட் சைல்டு ஃபில் ஆகணும், அண்ட் தென் இங்கே ரைட் சைல்டு ஃபில் ஆகணும், அண்ட் தென் இந்த லெஃப்ட் சைல்டு, ரைட் சைல்டு. இந்த மாதிரி கரெக்ட் ஆர்டராக ஃபில் ஆகிருக்கணும். இப்போ டயக்ராம் பார்ப்போம். இப்போ லெஃப்ட் சைல்டு, ரைட் சைல்டு, அண்ட் தென் இந்த லெஃப்ட் சைல்டு ஃபில் ஆகுது அப்படின்னு இப்போ இங்கே ஒரு நோட் இருக்குது, லெஃப்ட் சைல்டு, ரைட் சைல்டு, அண்ட் தென் இதில் எதுவுமே ஃபில் ஆகலை. இந்த ரைட் சப்ட்ரீயில் வந்து லெஃப்ட் நோட் ஒன்று இருக்குது, சில்ட்ரன் இருக்குது அப்படின்னா இட்ஸ் நாட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. பிகாஸ் லெவல்ஸ் வந்து கரெக்டாக ஃபில் ஆகணும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீல. இது வந்து ஹீப் மாதிரியே இருக்கிறதுனால இப்படி தான் வந்து ரெப்ரசன்ட் ஆகணும். ஆர்டர் வந்து கரெக்டாக வந்து ஃபில் ஆகிட்டு வரணும். அதான் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா கரெக்டாக ஃபில் ஆகிருக்கு. ஏ டு பி, அண்ட் தென் பி டு சி. ஸோ கரெக்டாக இருக்குது. அதுமாதிரி டி டு டி, அண்ட் தென் இ. ஸோ எல்லா லெவல்ஸ் இந்த லெவல் இப்போ ஃபில் ஆனாலும் சரி தான், ஆகலனாலும் சரி தான். பட் ஃபில் ஆன வரைக்கும் லெஃப்ட் சைல்டு, ரைட் சைல்டு கரெக்ட் ஆர்டரில் வந்து அசைன் ஆகிருக்கு. அண்ட் தென் இந்த எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஏ டு பி, பி டு சி. அண்ட் தென் அகைன் என்ன தான் வரணும், பி டு லெஃப்ட் சைல்டு தான் வரணும். பியோட லெஃப்ட் சைல்டு தான் வந்திருக்கணும், பட் வரலை. அதுக்கு முன்னாடி ரைட் சைல்டு வந்து வந்துருச்சு. ஸோ இட்ஸ் நாட் அன் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. பட் இது பைனரி ட்ரீயா, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட், நாட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. பட் இது பைனரி ட்ரீயா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏ டு பி, பி டு சி 2 சைல்டு இருக்காங்க. அதே மாதிரி பியிலேருந்து ஒரு சைல்டு இருக்காங்க. ஸோ சியில் வந்து எந்த சைல்டுமே இல்லை. ஸோ 0 சைல்டு. ஸோ 2 1 0. ஸோ இட்ஸ் அன் பைனரி ட்ரீ. ரூட்டட் பைனரி ட்ரீ அப்படின்னா rooted binary tree is allowed to have degree 2, other node is allowed to have degree 1 or 0. rooted binary tree அப்படின்னாலே ரூட் நோடுக்கு வந்து டிகிரி 2 இருக்கும். அதோட சில்ட்ரனுக்கு வந்து ஒன்று டிகிரி 1 இருக்கலாம் அல்லது டிகிரி 3 இருக்கலாம். இப்போது இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏங்கிற ஒரு நோடு இருக்குது. ஏங்கிற நோடுக்கு ஃபஸ்ட் வந்து டிகிரி அப்படின்னா இன் டிகிரி ப்ளஸ் அவுட் டிகிரி இஸ் ஈக்குவல் டு டிகிரி, ப்ளஸ் இன் டிகிரியும் அவுட் டிகிரியும் ப்ளஸ் பண்ணால் டிகிரி வந்துடும். ஸோ இப்போ ரூட்டட் பைனரி ட்ரீல வந்து என்ன இருக்கணும், டிகிரி 2 தான் இருக்கணும். அது ஒரு கண்டிஷன். ஸோ இன்கமிங் எதுவும் கிடையாது. இன் டிகிரி அப்படின்னால இன்கமிங் எதுவும் இருக்காது, அவுட் கோயிங் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஏலேருந்து பிங்கிற ஒரு நோடு, சிங்கிற ஒரு நோடு போயிருக்கு. ஸோ 1 + 1
இது ஒரு நோடு இது ஒரு நோடு. ஸோ 1 + 1 2. அண்ட் தென் பிங்கிற நோடுக்கு வந்து டிங்கிற ஒரு நோடு போயிருக்கு, ஈங்கிற ஒரு நோடு போயிருக்கு. ஸோ இன்கமிங் வந்து 1, அவுட் கோயிங் வந்து 2. ஸோ 1,2. ஸோ 1,2 அப்படின்னா 1 + 2 போட்டால் என்ன ஒரு 3. அதே மாதிரி சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிற ஒரு நோடு இருக்குது, ஜிங்கிற ஒரு நோடு இருக்கா. இப்போது இன்கமிங் நோடு வந்து 1. ஸோ 1, சியிலேருந்து இந்த ரெண்டு நோடு. ஸோ 2. ஸோ 1 + 2 = 3. ஸோ இன் டிகிரி ப்ளஸ் அவுட் டிகிரி = என்னது டிகிரி. ரூட்டட் பைனரி கண்டிஷன் என்னது, ரூட் நோடுக்கு மட்டும் டிகிரி 2 இருக்கணும். மற்ற எந்த நோடு இருந்தாலும் அதுக்கு வந்து டிகிரி சில்ட்ரன் நோடுக்கு வந்து டிகிரி வந்து 1 இருக்கணும் அல்லது 3 இருக்கணும். இதான் கண்டிஷன். 2 இருக்கக்கூடாது டிகிரி. அண்ட் தென் ஸ்கியூ பைனரி ட்ரீஸ். ஸ்கியூ பைனரி ட்ரீ அப்படிங்கிறது வந்து இஸ் அ டைப் ஆஃப் பைனரி ட்ரீ in which a node have only either one child or zero child. எய்தர் அப்படின்னா இது அல்லது அதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏங்கிற பேரண்ட் நோட் இருக்குது, பேரண்ட் நோட்லேருந்து பிங்கிற ஒரு லெஃப்ட் சைல்டு வந்துருந்துருக்கு, பியிலேருந்து சி ஒரு லெஃப்ட் சைல்டு அண்ட் தென் டி ஒரு லெஃப்ட் சைல்டு. இது எல்லாமே லெஃப்ட்லேயே அசைன் ஆகிருக்கு எல்லா சில்ட்ரனும். ஸோ இட் இஸ் அன் லெஃப்ட் ஸ்கியூ பைனரி ட்ரீஸ். இது வந்து 2 டைப் ஆஃப் பைனரி ட்ரீ, ஸ்கியூ பைனரி ட்ரீஸ். அண்ட் தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ டு பி, பி டு சி, சி டு டி. ஏங்கிற ஒரு பேரண்ட் நோடுக்கு பிங்கிற ஒரு ரைட் சைல்டு வந்து க்ரியேட் ஆகிருக்கு, பிங்கிற சில்ட்ரனுக்கு வந்து டிங்கிற ஒரு சைல்டு க்ரியேட் ஆகிருக்கு, சிங்கிற ஒரு நோடுக்கு வந்து டிங்கிற சைல்டு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடாகவே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் அன் ரைட் ஸ்கியூ பைனரி ட்ரீ. வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Check whether then tree is binary tree, complete binary tree, almost complete binary tree அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரீ வந்து இதாக கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ட்ரீ பைனரி ட்ரீ அப்படின்னா என்ன கண்டிஷன்? ஒரு நோடு எப்படி இருக்கணும், ஒரு எல்லா பேரண்ட் நோடுக்கு ஒரு நோடு வந்து அட்மோஸ்ட் 0, 1 or 2 சில்ட்ரன் இருக்கிறது தான் என்னது பைனரி ட்ரீ. பைனரி ட்ரீ அப்படின்னா அட்மோஸ்ட் 2 சில்ட்ரன். வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போது ட்ரீ இருக்குது, இது வந்து 2 நோடு இருக்குது ஏக்கு. அதே மாதிரி இந்த நோடுக்கு என்ன இருக்குது 1, ஒவ்வொரு நோடு இருக்குது, ஒவ்வொரு சில்ட்ரன் இருக்காங்க. சாரி, இப்போது இந்த நோடுக்கு வந்து ஒவ்வொரு சில்ட்ரன் இருக்காங்க. அதே மாதிரி இந்த நோடுக்கு என்ன இருக்காங்க, ஒவ்வொரு சில்ட்ரன் இருக்காங்க. ரூட் நோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 சில்ட்ரன் இருக்காங்க, 2 சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 சில்ட்ரன் இருக்காங்க. ரூட் நோடுக்கு வந்து எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க, 2 சில்ட்ரன் இருக்காங்க. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு. அது மாதிரி இந்த சில்ட்ரனுக்கு வந்து 2 நோடு இருக்காங்க, இதுவும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இந்த நோடுக்கு எடுத்திங்கன்னா 2 சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா பைனரி ட்ரீல 0, 1, 2 சில்ட்ரன் இருக்கலாம். அண்ட் தென் இந்த நோடுக்கும் 2 சில்ட்ரன் இருக்காங்க. அண்ட் தென் இந்த நோட இந்த நோட பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் இல்லை. ஸோ 0 சில்ட்ரன், இதுக்கும் 0 சில்ட்ரன், இதுக்கும் 0 சில்ட்ரன், இதுக்கும் 0 சில்ட்ரன், இதுக்கும் 0 சில்ட்ரன். ஸோ கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபைட். ஸோ இட்ஸ் அ பைனரி ட்ரீ. தென் செகண்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. கம்ப்ளீட் பைனரி ட்ரீனா என்னது, எல்லா லெவல்ஸும் கரெக்டாக ஃபில் ஆகணும். வாங்க செக் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு லெவல் 0ங்கிறதுக்கு வந்து 2 நோடு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு லெவல் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இதான் லெவல், இது வந்து லெவல் 0, இது வந்து லெவல் 1. ஸோ இந்த லெவல் கரெக்டாக ஃபில் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் தென் இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஸோ 2ல் இது 2 நோட்ஸ் இருக்குது. இதில் வந்து அப்போ 4 நோடு வரணும். ஸோ இதுலேருந்து 2 நோடு வந்திருக்கு, இதுலேருந்து 2 நோடு வந்திருக்கு. ஸோ இட் ஆல்சோ லெவல்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில். லெவல் 2வும் கரெக்டாக ஃபில் ஆகிருக்கு. அண்ட் தென் லெவல் 3யை பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் க்ரியேட் ஆகலை அப்படி தானே, இது மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு. ஸோ லெவல் 3 வந்து ஃபில் ஆகலை. ஸோ இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீயா அப்படின்னு 3வது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் வந்து கரெக்ட் ஆர்டரில் வந்து அசைன் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீயோட. இப்போ ஏ டு பி, பி டு சி கரெக்டாக ஆர்டர் வந்து ஃபில் ஆகிருக்கு. அண்ட் தென் இந்த நோட்லேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைல்டு க்ரியேட் ஆகிருக்கணும், அண்ட் தென் ரைட் சைல்டு க்ரியேட் ஆகிருக்கணும். ஓகே, இது ஓகே. அண்ட் தென் இந்த நோடு பார்க்கும்போது லெஃப்ட் சைல்டு, ரைட் சைல்டு. ஓகே, இது கரெக்டாக ஃபில் ஆகிருக்கு. அண்ட் தென் இதில் பார்க்கும்போது லெஃப்ட் சைல்டு, ரைட் சைல்டு. ஓகே, இதுவும் கரெக்டாக ஃபில் ஆகிருக்கு. அண்ட் தென் இந்த நோடு பார்க்கும்போது என்னது எதுவுமே க்ரியேட் ஆகலை. ஸோ நம்ம மற்ற செக் பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் என்னது, ஸோ இட் இஸ் அன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஏன்னா லெவல்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆர்டரில் வந்து ஃபில் ஆகிருக்கு.
ஸோ இட்ஸ் அன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. தேங்க்யூ. இந்த செஷன் இவ்வளோ தான். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.